லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம். அரசியல் களம் சூடுபிடிக்குதோ இல்லையோ, இன்றைக்கு சினிமா களத்தை வச்சு அரசியலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு களம் சூடுபிடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். இதை பத்தின முழு விவரங்களுடைய காணொலியாக இந்த காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்கும். அரசியல் களத்தை தாண்டி இன்றைக்கு சினிமா களத்தை வைத்து அரசியலை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு தமிழகத்தினுடைய போக்கு தொடர்ச்சியாக பல காலங்களாக இருந்திருக்கிறது. அது அன்றைக்கு எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி, கலைஞர் காலத்தில் தொடங்கி, சிவாஜியாக இருக்கட்டும், பாக்கியராஜாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், போன்ற பல்வேறு திரைக்கலைஞர்களை கொண்டு தமிழக களத்துல அரசியல் களத்துல புகுத்து இருக்கிறது சினிமா துறை. அப்போ இன்றைக்கு அந்த சினிமா துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்குமான போட்டியாக மாறி இருக்கிறதா பராசக்தி படமும் ஜனநாயகன் படமும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுல மிக முக்கியமாக பராசக்தி படம்ங்கிறது அன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய கவி வசனத்தால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின, மிகப்பெரிய ஒரு திராவிடத்தை சித்தாந்தத்தை நிலைநிறுத்தின ஒரு படமாக இருந்தது. இன்றைக்கு ஜனநாயகம் படம்ங்கிறது இன்றைக்கு கடைசி படமாக நான் வந்திருக்கக்கூடிய அரசியல் களத்துல அது ஒரு என் கடைசி படம் அப்படிங்கிற ஒரு போர்க்குரலோட வந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. இந்த பொங்கலுக்கு வெளியாகக்கூடிய இந்த 2 படத்தை சுத்தி பல சர்ச்சைகள் உருவாகி இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சின்னவர் வெர்சஸ் தளபதி அப்படிங்கிற டேகும் உருவாகி இருக்குது. இல்லையா, அப்படி இல்லைன்னா தாவேக்கா வெர்சஸ் டிஎம்கே ஆக இது உருமாறுமா அப்படிங்கிற ஒரு பார்வை உருவாகி இருக்குது. இது அத்தனையும் தாண்டி அந்த பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகங்கிற அந்த போர்வைக்குள்ள இருக்கக்கூடிய டீகோடு பண்ண வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா பராசக்திங்கிறது ஒரு திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கின ஹிந்தி எதிர்ப்பு தான் மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை தமிழகத்தில் சந்தித்த மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறினது. தமிழகத்தினுடைய 1930களில் இருந்து அந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிறது 1960 காலகட்டத்தில் தான் அண்ணா அவர்களுடைய தலைமையில் மிக முக்கியமாக அது மிகப்பெரிய ஒரு வீரியமான போராட்டமாக தமிழகத்தை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்திற்கும் சரி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டும்தான் அதற்குரிய ஒரு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு திட்டம்ங்கிறத அன்றைக்கே கணித்ததுனால்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் சரி, முன்னாடி இருந்த அதிமுக அவர்களுடைய ஆட்சிகளிலுமே இருமொழி கொள்கையை இந்த மண் நிலைநிறுத்தினதுக்குரிய மிக முக்கியமான காரணமாக இருந்தது அன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான். ஸோ அதை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய இந்த பராசக்தியினுடைய ட்ரைலராக இருக்கட்டும், இல்ல ஜனநாயகங்கிற படத்துல அவர் ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தை புதியவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுன்னா ஐ எம் கம்மிங், ஐ எம் வெயிட்டிங்கிற டேக்லைனை மாத்தி ஐ எம் கம்மிங்கிறத திரு விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். ஸோ இந்த அரசியல் களத்தை பொங்கல் அதுமாக ஜனவரி மாதத்திலேயே இந்த தீயை பத்த வைக்கிறதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்குமான எதிர் போராட்டம் களத்தாக வரக்கூடிய படமா இது, இல்லைன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான ஒரு புரோபகண்டா படமாக இது மாறப்போகிறதா அப்படிங்கிறத தமிழக மக்கள் தெள்ள தெளிவாக உணரக்கூடிய காலம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல. இதற்கடையில ஜனநாயகன் படத்திற்கான சிபிஎஃப்சியினுடைய தரச்சான்றிதழ் கிடைக்க விடல, அதை திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்குன்னு அதை வைத்து சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு அரசியலை கிளப்பி இருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை சிபிஎஃப்சிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிபிகேஷன்ங்கிறது சென்ட்ரல்ங்கிற வார்த்தை அவருக்கு அதற்குரிய அர்த்தங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இதை கட்டுப்படுத்துறது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் கண்ட்ரோல்ல வரக்கூடிய சிபிஎஃப்சி அமைப்பு ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் கட்டுப்படுது. அப்போ நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது, எதிர்குரலை தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிறதை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தெள்ள தெளிவாக அதை உணர்த்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். அதே சமயம் பராசக்தி படத்துல மிக முக்கியமாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஜனநாயகன் சம்பந்தமாக அவர்களுடைய ரசிகர்கள், தாவேக்காவினுடைய ரசிகர்களும் சரி, விஜயினுடைய ரசிகர்களும் பராசக்தியின் மேல் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. பாட்ஸை யூஸ் பண்ணி இவர்கள் இன்ஃப்ளேட் பண்ணி காமிக்கிறாங்க. ஏன்னா கடந்த ஒரு நாட்களுக்குள்ள 4.5 கோடி பேரை வியூவர்ஷிப்பை காமிச்ச மாதிரி பராசக்தி ட்ரெய்லருக்கு கொண்டு வந்ததுல மிகப்பெரிய ஒரு போலித்தன்மை நடந்திருக்குது அப்படின்னு ஜனநாயகன் படக்குழுவினரும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களும் பராசக்தியினுடைய படக்குழுவினர் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் 4.5 கோடி பேரை 24 மணி நேரத்துல காமிச்சிருக்காங்க. ஆனா லைக்ஸோ கமெண்ட்ஸோ அதற்கு ஆர்கானிக்கா பண்ணது மாதிரி காமிக்கல. ஆனா அதே இது நாங்க 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணது 3.25 கோடி பேர் பார்த்திருந்தா கூட எங்களுக்கு பல லட்சம் லைக்ஸ்களும் பல ஆயிரம் கமெண்ட்ஸும் வந்திருக்கிறதே தெரியுது. நாங்கள் ஆர்கானிக்கா இருக்கிறோம். ஆனா பராசக்தி குழு எங்களை
வேலைகளை முன்னோக்கி செல்வதற்காக இந்த தகுடு தித்தாம் வேலைகளை பார்க்கிறார்கள். போலியான கணக்குகளை பாட்ஸ் மூலியமாக, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக செயற்கையாக உருவாக்குகிறார்கள் பார்வையும் தாவேகாவினுடைய தொண்டர்களும் விஜயனுடைய ரசிகர்களும் முன்வைக்கிறார்கள். எது எப்படியோ, ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தியோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் திரு விஜயோ, அப்படி இல்லை என்றால் தாவேகா வெர்சஸ் டிஎம்கேயோ, ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் கையில் 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை யார் பக்கம் இந்த தமிழக மக்கள் செல்ல போகிறாருங்கிற ஒரு ஜனநாயக பூர்வமான பார்வை ஏப்ரல் டு மே மாசம் தெரியும். அது வரைக்கும் இந்த போராட்ட களங்களை சினிமா துறை சார்ந்த இந்த படங்கள் உருவாக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருத்துக்கள் என்றைக்குமே அந்த மக்களுக்கும், இந்த மண்ணுக்கும், இந்த இனத்துக்கும், இந்த மொழிக்கும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தமிழக மக்கள் என்றைக்குமே யாரையும் கைவிட்டது கிடையாது. அது படமாக இருக்கட்டும், இல்ல அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும். சோ இதில் முந்த போவது பராசக்தியா இல்ல ஜனநாயகனா என்ற பார்வையை தாண்டி ஒட்டுமொத்தமாக 2026 வின் பண்ணி அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறது உண்மையான உதயநிதி ஸ்டாலினா இல்லனா திரு விஜயா அப்படிங்கிறதை தாண்டி வெல்ல போவது திராவிட முன்னேற்ற கழகமா இல்ல தாவேகாவா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு காணொளியில உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.